ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழம் ரொம்ப பழுத்துருச்சு. இதை தூக்கி போடாமல் இதில் ஒரு அப்பம் பண்ண போகிறோம். இது ரொம்ப பழுத்த பார்த்தா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளுக்கு இப்போ இந்த மசிச்சு விட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி ரொம்ப பழுத்துருச்சுன்னா இந்த மாதிரி நம்ம அப்பம் பண்ணிடலாம். வேஸ்ட் பண்ணாமல் இப்போ மசிச்சிட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாழைப்பழத்தை மசிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம கோதுமை ஒரு கப் எடுத்து வச்சுருக்கு இல்லையா, கோதுமை இதோட சேர்த்துடலாம். அவ்வளோதான். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 3/4 கப்பு வந்து இது வெல்லம், 1 கப்பு கோதுமாவு, 4 வாழைப்பழம், 3/4 கப்பு வெல்லம். அவ்வளோதான். இது வந்து இப்போ நான் தண்ணியில் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி 1 டம்ளர் வச்சுருக்கேன். அதில் 3 ஏலக்காய் போட்டிருக்கேன், கொதிச்சிட்ருக்கு. இதுக்கப்புறம் இந்த வெள்ளத்தை போட்டு கரைச்சிக்கலாம். ஏன் இந்த வெள்ளத்தை போட்டோன்னா அது கொஞ்சம் குப்பை மண்ணாக இருக்கும் இல்லையா, இது வந்து ரொம்ப பாகு பார்த்தெல்லாம் வர வேண்டாம். சும்மா கரைஞ்சாலே போதும். நமக்கு கரைஞ்சாலே இதில் ஃபில்டர் பண்ணிடலாம். பாருங்கள், இது எதுக்கு வச்சுருக்கேன்னு சொன்னால், நம்ம கை சூடாக இருக்கு இல்லையா, கை வச்சு கரைக்க முடியாது, அதுக்காக வச்சுருக்கேன். எப்போவுமே எந்த ஸ்வீட் பண்ணாலும் இத்தினூண்டு நம்ம சால்ட்டு போட்டு தான் பண்ணணும். அது சொன்னாலும் நீங்கள் போட்டுக்கணும், அப்போ தான் அந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கும். ஆனால் சால்ட்டு போட்டுக்க மறந்துடாதீங்க. இங்கே பாருங்கள், வெள்ளத்தை நல்லா கரைச்சிட்டேன். இப்போ இதில் குப்பையாக இருக்கும் இல்லையா, அதை ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நம்ம கரண்டி வச்சு 2 விதமாக பண்ணலாம். கெட்டியாகவும் உருண்டையாக உருட்டி பண்ணலாம். நான் இப்போ கொஞ்சம் லிக்விடை தான் பண்ண போகிறேன். அதெல்லாம் நல்லா பீட் பண்ணிவிட்டு கரண்டி வச்சு எடுத்து விட போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா மிதமான சூட்டில் வச்சு சூடாகிடுச்சு. இப்போ நம்ம சின்னதாக அதில் எடுத்து இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இது மாதிரி சின்னதாக எடுத்து போடுவோம். நம்மளுக்கு எந்த ஷேப் வேணுமோ, நம்ம அந்த பனியாரம் ஆப்பெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, பனியாரம் செய்கிறது, அதில் கூட நம்ம சின்னதாக போட்டு எடுக்கலாம். அதில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ ஆயில் தேவை. பாருங்கள், நான் ஒரு வாட்டி போட்டு எடுத்துட்டேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் அழகாக இருக்காது. இந்த மாதிரி ஷேப் எந்த ஷேப்னாலும் போடலாம். குட்டி குட்டியாக நம்ம ஸ்பூன்லேயும் போடலாம், கரண்டிலாம் போடலாம். கொஞ்சம் அழகாக இருக்காது. இந்த ஷேப் போட்டிருக்கேன். இன்றைக்கி வேறு கிருத்திகை, அதுக்காக இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இன்னும் கொஞ்சம் வச்சுருக்கேன் போட்டு எடுக்கிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா, பாய்.